என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. இல்லைம்மா, உங்கள் அம்மாவுக்கு தானே, நீயே போய் வாங்கிக்கலாமேன்னு சொன்னேன். இதே உங்க அம்மாக்கு ஏதாவது ஒண்ணா பறந்தடிச்சிட்டு போவீங்கல்ல. எங்க அம்மானா உங்களுக்கு இலக்காரமா போயிடுச்சு. அவங்களே லெட்டர் போட்டு எனக்கு வரணும். உனக்கு லெட்டர் வரணும்னா நீ மண்டைய போட்டாதான் வரும். யோ, காப்பி நல்லா போட்டியா? சூப்பராக போட்டுக்கிறேன் சார். இவனுங்க 1008 சொட்டு சொல்லுவானுங்க இவனுங்க. சார் எப்படி சார் இருக்கு? தீன் தரிக்கிடத்த சக்கரை தோ. என்ன சார்? காப்பியில் கொஞ்சம் சக்கரை ஜாஸ்திங்கிற அவ்வளோதான். ஓஹோ, தா தரிக்கிடத்தும் தரிக்கிடத்தும் தொம் தரிக்கிடத்தும் தக்க தரிக்கிடத்தும். இவ்வளவு இருக்காதுல்ல. இப்ப என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். 4 முறை பேங்க்குக்கு வந்து இவர் இப்படி பேசினாருன்னா நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பயப்படவே மாட்டேன், சந்தோஷமா போயிடுவேன். ஐயோ டைம் ஆயிடுச்சே. நல்ல சாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேனே, சீக்கிரம் போகணும். சரி ஹரிதாஸ், இந்த ப்ரொவிஷனை உனக்காக வாங்கிக்கிறேன். இந்தாப்பா. இப்போ மட்டும் இல்லப்பா, ஒவ்வொரு மாசமும் வாங்கிப்பேன் உனக்காக. இந்த சுப்புனியே ஆட்டோ ஃபேர் 100 ரூபா தானே? ஹரிதாஸ் கொடுப்பான், வாங்கிக்கோ. அண்ணா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுண்ணா. அது திடீர்னு அப்படி சொல்லிட்டேன். எனக்கு நன்னா தெரியும்ண்ணா. இந்த ப்ரொஃபஷனில் தான் நீங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கேன்னு எனக்கு நன்னா தெரியும். இங்கே பாருங்க, இந்த ஃபீல்டில் நான் பல வருஷமாக இருக்கேன். ஆனால் எந்த செக்ரட்டரியும் ஒரு சாதாரண தம்புரா வித்வானுக்கு ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் அன்பளிப்பாக கொடுத்ததுன்னு சரித்திரமே கிடையாதுண்ணா. சரி சரி, இப்போ இந்த விஷயம் நம்மோடயே இருக்கட்டும். சுப்பனிக்கிட்ட சொல்லிடாத. அவன் கொஞ்சம் அந்த சுய கௌரவம் பார்க்குற டைப்பு. உண்மையை சொல்லணும்னா நம்ம சுப்பனி இருக்கானே, திருவிளையாடல் தர்மி மாதிரி. உண்மையிலேயே அவனுக்கு இருக்கிறது வறுமை, ஆனால் அதை மறைக்கிறதுல அவனுக்கு ஒரு பெருமை, அவ்வளோதான். ஆனால் உங்களை மாதிரி சுப்புனிக்கு என்னால் பொருளுதவி செய்து கொடுக்குற அளவுக்கு சக்தி இல்லைண்ணா. ஆனால் அவன்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குண்ணா. இதை பாருங்க, சுப்புனியை அவன் சாதகம் காப்பாற்றுறதோ இல்லையோ, உங்களுடைய சகாயம் நிச்சயமாக அவனை காப்பாற்ற. சார் ஆட்டோ வந்துருச்சு. இதோ வந்துட்டப்பா. அண்ணா அது இதை ஆட்டோக்கு எப்பா என்னடா இந்தா ஆட்டோக்கு வச்சுக்கோ. ஓகே இருப்பா. அவன் அவசரத்தை இதை விட்டு போட்டான் அவன். இந்தா தேங்க்ஸ்ண்ணா. என்ன ஜெயராம் சார், கொஞ்சம் பதட்டமாக இருக்கீங்க? ஆமாம் டாக்டர், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது டாக்டர். ஏன் சார் பயப்படுறீங்க? போன வாட்டி ஆப்ரேஷன் நான் தானே பண்ணேன், இப்போவும் நான் தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். தைரியமாக இருங்க சார். சரி டாக்டர். பயப்படவே கூடாது, தைரியம் தான் முக்கியம். ஓகேங்களா? தைரியமாக இருங்க. டாக்டர், ஆப்ரேஷன் எப்போ பண்ணுவீங்க? ஆப்ரேஷன் 2 or 3 days பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் இப்போ அவரோட பிபி லெவல் அதிகமாக இருக்குது. அவரு ஆப்ரேஷனே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாரு. நாங்க தான் அவரை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தோம். ஆப்ரேஷன் பண்ணி தானே ஆகணும். அவர் பிபி குறைக்க மெடிசன் கொடுத்துருக்கேன். 1 week அவர் அப்சர்வேஷனில் இருக்கட்டும், அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், ஆனா ஆப்ரேஷன் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இருக்காதே? இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன் தாம்மா. ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிறது டாக்டர் கிட்ட மட்டும் இல்லை, ஒரு பேஷண்ட் கையிலையும் இருக்கு. அவர் மனசில் தைரியமும் உறுதியும் இருந்தால் நிச்சயம் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும். அந்த தைரியத்தை கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஓகேவா? ஓகே டாக்டர், நாங்க பாத்துக்கிறோம். அப்பா,
பயப்படாதீங்கப்பா. மா அடடா, வாடா வெங்கடேசா, வாமா. என்னடா கண்ணா? சரி, நீங்க உட்காருங்க, நான் மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு அம்மா வந்துடுறேன். இந்த வெயில் எங்கம்மா போற? பிபி ஏறிற போகுது. ஏன் பிபி எல்லாம் ஒன்றும் ஏறாது. அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். இரு வரேன். அம்மா நான் இங்க இருந்த வரைக்கும் எல்லா வேலையும் நான் தானே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த வேலையெல்லாம் நீ தான் பாக்குறியா? ஆமாண்டா, ரேஷன் கியூல நிக்கிறது, பால் கார்டு வாங்குறது எல்லாம் நீ தானே செஞ்சிட்டு இருந்த. நீ போனதுக்கு அப்புறம் எல்லாம் என் தலையில விழுந்துருச்சு. ஏன் உன் பையன் வாசு கடைக்கு போக மாட்டானா? யாரு? வாசுவா? போயிட கீட போறான். அப்படியே போனாலும் சில்லற வீட்டுக்கு வரவே வராது. ஏன் அப்பா போலாமே? உங்க அப்பாவுக்கு ட்ரிப்ளிகேன் முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் தான். கூட எடுத்து கிளம்புனாருன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸோட பேசி வீட்டுக்கு வரதுக்கு 5 மணி நேரம் ஆகும். உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நானே போயிட்டு வரேன்டா. அம்மா அந்த கூடையை கொடுமா. அட கூடையை கொடுமா. இப்பதானே வந்திருக்க, நான் போயிட்டு வரேன். மா வாரத்தில் 5 நாள் நான் நினைச்சா கூட உனக்கு உதவி செய்ய முடியாது. சாட்டர்டே சண்டேவாது பண்றேனே, கொடுமா. லிஸ்ட்டை கொடுமா. ம் டேய், பணம் வாங்கிட்டு போ. பணம்லாம் என்கிட்ட இருக்குமா. இது சில்லற கம்மியா இருக்குமா. நீ உன் பணத்தை கொடு. இந்தா. வாமா, காஃபி சாப்பிடுறியா? வா. என்னங்க பால் குடிங்க. அமுதா, நெத்தியில பொட்டு வச்சுக்கல? ஐயோ, மறந்துட்டேன் போல இருக்கு. அமுதா, என்னங்க? பொட்டு வச்சுக்கலன்னா உன் முகம் என்னவோ மாதிரி இருக்குமா. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுத்துனா கூட பொட்டு வைக்க மறந்துடாதம்மா. ஐயோ, ஏங்க இப்படிலாம் சொல்றீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டர் உங்களை தைரியமா இருக்க சொல்லியிருக்காரு. ஹலோ அங்கிள், வா எப்படி வாசு. இருக்கீங்க? ஏதோ இருக்கு. நல்லா தான் இருக்கீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்க. அம்மா இட்லி கொடுத்து விட்ருக்காங்க. ம், ஆமா வாசு, ஆஃபீஸில் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் பிரமாதமா போயிட்டு இருக்கு. நாங்க எல்லாரும் உங்க ஹெல்த்துக்காக தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். பிரான்ச் விசிட் வந்த நம்ம பேங்கரோட டைரக்டர் ராமானுஜம் கூட உங்களை ரொம்ப விசாரிச்சாரு. முடிஞ்சா வந்து பாப்பாராம். எல்லாம் முடிஞ்சாதான் வந்து பாப்பாரம்மா. ஐயோ, என்ன அங்கிள், அவர் டைம் கிடைச்சா வந்து பாப்பாரான்னு சொன்னேன். நீங்க இப்படி நெகட்டிவா எடுத்துக்கிறீங்க. ஏன்பா வாசு, உங்க அப்பா ஹரிதாஸ் வரலையா? அவரு கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அவர் தான் உங்களை பார்க்க சொல்லி என்ன இங்க அனுப்பி வச்சாரு. எனக்கு உங்க அப்பா ஹரிதாஸை பத்தி நல்லா தெரியும்பா. ரொம்ப கலகலப்பான மனுஷன். மற்றவங்க மனசு கஷ்டப்படுறத அவரால் பார்க்க முடியாது. அதனால தான்
என்னை பார்க்க அவர் வரல. கரெக்டாக சொன்னீங்க அங்கிள். அதுவும் இல்லாமல் என்னை ஒரு பேஷண்ட்டாக பெட்டில் பார்க்குறத அவர் விருப்பப்பட மாட்டார். அவர் இங்கே வந்து உங்களை பார்க்கலே தவிர எப்போ பார்த்தாலும் உங்களை பார்த்தா நினச்சிட்டு இருக்காரு. உங்கள் வேலையை தான் அலைஞ்சிட்டு இருக்காரு. நிச்சயமாக உங்களை வந்து பார்ப்பாரு. வாசு, உங்கள் அப்பா உங்களுக்கு எவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் மற்றவங்களுக்கு நிறைய உதவி பண்ணி நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சிருக்காருப்பா. என்ன அங்கிள் நீங்க இந்த காலத்துல பணத்துக்கு இருக்கிற மரியாதை புண்ணியத்துக்கு எங்க இருக்கு? இருக்குப்பா, அதை நீ வயசான காலத்தில் தெரிஞ்சுப்ப. சரி, நான் வரேன் அங்கிள். ம், அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். சரிப்பா. வரேங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே இங்கே வரேன். வரட்டுங்களா? வரேன் அங்கிள். வாசு, சொல்லுங்க அங்கிள். ஒரே ஒரு தடவை உங்கள் அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு வந்து என்னை பார்க்க சொல்லுப்பா. சொல்கிறேன் அங்கிள். அம்மா இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வேற வாங்கிட்டு வந்திருக்கியா? வாசு தம்பி வீட்ல இருந்து கொண்டு வந்தது. வாசுவா? அவர் யாரு? அதாம்மா, ஹரிதாஸோட பையன். அன்னைக்கு கூட என்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டு போனானே. ஓ, அவரா? ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்துடக்கூடாது? அவனை நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேனம்மா. ஏன்பா ஹரிதாஸ் அங்கிள் வரலையா? வருவாம்மா. எனக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்கிறது அவன் தயவுல தாம்மா. ஹரிக்கு எப்பவும் சம்பிரதாயத்தை விட மனிதாபிமானம் தாம்மா ரொம்ப முக்கியம். அவனுக்கு என்னை பார்க்கறது முக்கியம் இல்லை, என்னை பார்த்துக்கிறது தாம்மா முக்கியம். டாடி சொல்றா. போர் அடிக்குது டாடி, ஒரு கதை சொன்னேன். நான் அப்புறம் சொல்றேன்டா. இல்ல, எனக்கு இப்போதான் சொல்லணும். டேய், கதையெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் சொல்ல முடியாதுடா, யோசிக்க தேவையில்ல. நீ சொல்றது பீலாகாது தானே, ம் ம் அது ஏன் யோசிக்கணும்? ஆடா பாவி, நான் சொல்கிறது பீலா கதைன்னு இவனுக்கே தெரிஞ்சிருக்கு. ம் சரி சொல்கிறேன் கேளு. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா தான் இருப்பாங்க, 2 ராஜாவா இருப்பாங்க? டேய், இந்த உலகத்தில் எவனுக்கு வேணால் கதை சொல்லிடலாம், ஆனால் உனக்கு சொல்கிறதா ரொம்ப கஷ்டம். சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாத, சொல்லு. அந்த ராஜாவுக்கு 3 பொண்டாட்டி. 3? டேய், கதை சொல்லும்போது குறுக்க பேசக்கூடாது, கதையை அப்பாவும் மட்டும் புள்ளையும் அங்க என்ன அரட்டை? ம் எங்க அம்மாக்கு தைலம் வாங்கணும், பூனமலை ஹை ரோட்ல இருக்க வைத்தியசாலையில் போய் வாங்க சொன்னேன்ல, போய் வாங்கிட்டு வரலாம்ல. உங்கள் அம்மாவுக்கு தானே, நீ போய் வாங்கிட்டு வா. ஐ என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. இல்லைம்மா, உங்கள் அம்மாவுக்கு தானே, நீயே போய் வாங்கிக்கலாமேன்னு சொன்னேன். என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. இல்லைம்மா, உங்கள் அம்மாவுக்கு தானே, நீயே போய் வாங்கிக்கலாமேன்னு சொன்னேன். நல்லா பேசுறீங்க. எங்க அம்மா தானே உங்க பையனை பாத்துக்கிறாங்க. ஏன் பையனா? இவன் உன் பையனும் தானே. அனாவசியமா பேசாதீங்க. நம்ம உங்க வீட்டுக்கு போகும்போது உங்க அம்மா இங்கே கூடை தூக்கிட்டு கிளம்புனாங்களே, அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஞாபகம் இல்லையே. டே ஜானோ, உனக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இல்லையே. இவனுக்கும் இல்லையாம்போ. கிண்டல் பண்றீங்களா? நிஜமாவே ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்களா? டென்ஷன் ஆகாத, ஞாபகம் வந்துருச்சு. நீ எதுக்குமா கடைக்கு போற, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். அப்போ உங்க அம்மா மட்டும் கஷ்டப்படக்கூடாது, எங்க அம்மா மட்டும் கஷ்டப்படணும்ல? எந்த ஒரு நியாயங்க இது? அநேகமா இதுதான் உலக நியாயம்னு நினைக்கிறேன். இது நியாயம் இல்லைங்க, அநியாயம். முதல்ல போய் வாங்கிட்டு வாங்க, போங்க. ஜன்னுக்கு சொல்ற கதை பாதியிலே நிக்குதே. அந்த கேவலமான கதையை நான் சொல்லிக்கிறேன், முதல்ல நீங்க கிளம்புங்க. இதை பாரு, இதுக்காக காரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் வாங்கிட்டு வர முடியாது. நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். காருக்கு லோன் போட்டு வாங்கினது நான், மாசம் மாசம் லோன் கட்டுறது நான், அதுக்கு டீசல் கூட உங்களால போட முடியாதா? இதே உங்க அம்மாக்கு ஏதாவது ஒண்ணா பறந்தடிச்சிட்டு போவீங்கல்ல. எங்க அம்மானா உங்களுக்கு இலக்காரமா போயிடுச்சு. ஒரு நாள் கழிச்சு வாங்கிட்டு வந்தா ஒன்றும் ஆயிடாது.
என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க? இல்லைம்மா ஒன்றும் சொல்லலை. நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். இது பாருங்க, நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து வரும்போது தையலத்தோட வந்தா வாங்க, இல்லாட்டி இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. புரிஞ்சுதா? நிம்மதி. என்னங்க முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லைம்மா, சரின்னு சொன்னேன். சரி சரி, எனக்கு சிதம்பரம் அங்கிளோட ஃபோன் நம்பர் வேணும். சிதம்பரமா? எந்த சிதம்பரம்? உங்க வீட்டு மாடியில இந்த சமையல்லாம் பண்ணி கேரியர்ல கொடுத்து விடுவாரே, மீனாட்சி சிதம்பரம், அவங்க நம்பர். அவங்க நம்பர் உனக்கு எதுக்கு? அதை பத்தி உங்களுக்கு என்னங்க, நம்பர் கொடுங்களேன். எதுக்குன்னு சொன்னாதான் நான் நம்பர் கொடுப்பேன். அவசியம் சொன்னாதான் கொடுப்பீங்களா? எஸ். அவர் தம்பி ரகுவை என் கசின் மஞ்சுளாவுக்கு சம்மந்தம் பேசணும், அதுக்கு தான். பாவம் ரகு. என்ன சொன்னீங்க? இல்லை, ரகு ரொம்ப பாவம்னு சொன்னேன். ஏங்க மஞ்சுளாக்கு என்ன குறைச்சல்? குறைச்சல் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் குறைச்சலாக தான் ட்ரெஸ் பண்ணுவா. நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அவள் 3/4 மிடியெல்லாம் போட்டுக்கிட்டு சுற்றுறவ. சிதம்பரம் சார் ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸு. ஒத்து வருமா நீயே சொல்லு? உங்களுக்கு என்னங்க அதை பத்தி? நீங்க முதல்ல நம்பர் கொடுங்க, மிச்சதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தரேன். அம்மா மீனாட்சி அம்மா, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நம்பர் சொல்கிறேன், எழுதிக்கோ. பேப்பர் எடுத்துக்கோ இல்லை மொபைல் எடுத்துக்கோ. உங்க அளவுக்கு நான் வீக் இல்லைங்க, நீங்க சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் இருக்கும். 289-36923. அப்பா, உங்ககிட்ட ஒரு நம்பர் வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுங்க. சரி, அப்பனும் புள்ளியும் அரட்டை அடிக்காம உருப்படியா ஏதாவது பண்ணுங்க. உருப்படியா பண்ணுமா? ஐயோ, தம்பி, போஸ்ட்மேன் வேலைக்கு புதுசாக சேர்ந்துருக்கிற, யாருக்கு லெட்டர் கொடுக்கறதா இருந்தாலும் மரியாதையாக அவங்க கையில் கொடுக்கணும், புரியுதா? சார் போஸ்ட். யாருக்கு லெட்டர்? ஹரிதாஸ் அங்கிளுக்கு. டேய், யாருக்குடா லெட்டர்? எனக்கா? லெட்டர் உனக்கா? ஏன் இந்த கொலவெறி? ஐயோ, இந்த அவமானத்தை என்னால தாங்க முடியல. எனக்கு லெட்டர் நீ வரவழைச்சு தான் ஆகணும். சரி சரி, உனக்கு நானே ஒரு இன்லைன் லெட்டர் போடுறேன், போருமா? ஐயோ, இது எனக்கு அதை விட அவமானமா இருக்கு. நீ எல்லாம் எனக்கு லெட்டர் எழுதக்கூடாது, யாராவது தான் எனக்கு லெட்டர் எழுதணும். வேற யாராவது உனக்கு லெட்டர் எழுதணும்னா அதை ஏன் பாட்டி என்கிட்ட சொல்ற? நீ ஏன் நேர போய் சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல, எனக்கு லெட்டர் வந்து ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்ல, நீ தான் எனக்கு லெட்டரை வரவழைக்கணும். ஆனா நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவங்களாவே எனக்கு லெட்டர் போடணும், அவங்களே லெட்டர் போட்டு எனக்கு வரணும். உனக்கு லெட்டர் வரணும்னா நீ மண்டைய போட்டாதான் வரும். அதுவும் ஞானவாப்பியில இருந்தா வரும். சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத. எனக்கு லெட்டர் வரணும், அது உன்னோட பொறுப்பு. என்ன பாட்டி, இப்பதானே சொன்னேன் கனவுல சூர்யா வந்தாரு, இனிமே உங்ககிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்க கூடாதுன்னு சொன்னாருன்னு சொன்னேன்ல. சொன்னேன். சூர்யா என்ன மன்னிச்சிருப்பா. இத பாருடா, என் பேர்ல லெட்டரை வரவழைக்க முடியுமா முடியாதா? முடியாது. வேண்டாண்டா, வேண்டாம், அப்புறம் விளைவுகள் விபரீதமாயிடும். பாட்டி, உனக்கு யாரும் லெட்டர் போடலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன ஆள விடு. நீ தண்டம் தண்டம் தண்டா. ஐயோ, என் மேல யாருக்குமே அக்கறை இல்லையா? இந்த தண்டத்துக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம போச்சு. ஐயோ கடவுளே, கடவுள சூர்யாவை அனுப்பி இந்த கிழத்தை வாய மூடுவேன்னு பார்த்தா மறுபடியும் இந்த கிழம் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சே. நான் சாக வேண்டியதான். டேய், பதில் சொல்லிட்டு போடா. நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். சொல்லுடா.